நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைகளை போகலாம். ஒரு காட்டில் வந்து ஒரு யானை இருந்தது. அந்த யானை கிட்ட போயிட்டு ஒரு நரி போயிட்டு, ஐயோ யானையாரே, நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்கீங்க, எவ்வளோ பலம் இருக்கீங்க, நீங்கள் வந்து காட்டுக்கு ராஜாவும் போயும் அந்த சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவாயிருச்சு, நீங்கள் தான் காட்டுக்கு ராஜாவாகணும். சரி, அதுக்கு என்ன நீங்கள் வந்து வெறும் இலையும் தலையுமா தின்றதுனால தான் உங்களை பார்த்தா யாருக்குமா. ஆனால் அந்த சிங்கம் பாருங்க, சின்ன குள்ளமாக இருந்தாலும் அது போய் மிருகங்களெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்ட உடனே அதுதான் எல்லா மிருகமும் அதை பார்த்து பயந்து அவரை காட்டுக்கு ராஜா இருந்துச்சு. உடனே யானை யோசிக்கவே இல்லை. சரி, இப்போ அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போதுலேருந்து உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்ட்டு நயமா. ஏன்னா அப்போ தான் யானை போய் காட்டில் உள்ள மிருகத்தை அடித்து கொடுக்கும், இது நல்லா சாப்பிடலான்னு பிளான் பண்ணி அப்படி ஒரு ஐடியா கொடுக்கும். உடனே சரி அதேமாரி செய்யணுன்ட்டு என்ன பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு போய் ஒரு மானை அடித்து, இப்போ மானுலாம் யானையை பார்த்தா கிட்ட வரும். ஆனால் இப்போ இந்த நரி கூட சேர்ந்து இதுவும் அதை அடித்து கொன்ன உடனே மானு செத்த உடனே நரிக்கு ஆஹா நம்மளுக்கு உடனே யானை அந்த கறியை கொஞ்சம் அதுக்கு வந்து கிழிக்கிறதுக்கு காலில் பிரிக்கிறதுக்கு, ஆனால் அந்த நரி வந்து அதை பிடிச்சி, ஆனால் அதுக்கு குப்புன்னு தலைக்கு மேலே வேர்த்தாலும் என்ன பண்ணுறது சாப்பிட்டு. ஆனால் இப்படியே இருக்கும்போது தான் ஒரு நாள் நரி அது கூட்டத்தோட பேசிகிட்டு இருந்தது, நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, நான் சொன்னதை நம்பி அவனும் காட்டில் உள்ள எல்லா மிருகத்தையும் நான் பிடிச்சி தானா, அவனை மாதிரி ஒரு முட்டாள் பையன் எவனாவது இருப்பானா அப்படின்றது. ஒன்று யானைக்கு அப்போ தான் தெரிஞ்சு, ஓஹோ நம்மளுக்கு வந்து குத்தி கிழிக்கிற காரணமும் கிடையாது, இதுவும் கிடையாது, நம்மளுக்கு வந்து கையை வச்சு பறித்து இலத்தலை இதுதான் நம்ம வந்து சாப்பிடணும் இதுதான். ஆனால் நம்மளை வந்து தந்திரமாக இந்த நரி நம்மளை ஏமாத்துச்சு. சரி அது மனசில் வச்சுட்டு அப்புறம் இது தெரியாமல் அப்புறம் யானை அடித்து கொடுத்த உணவெல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி வாங்க யானையாரே வாங்க, ராஜா காட்டுக்கு ராஜா யானையாரே வாங்க 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 வாங்கன்னு அது என்ன பண்ணிச்சு, அப்படியே கூப்பிட்டு போய் உடனே அதை சொல்லிட்டான், எனக்கு நேற்று நான் வந்து கனவு கண்டேன், இந்த மாதிரி நரியை வந்து அடித்து கொண்டாதான் நான் வந்து இந்த காட்டுக்கு ராஜா முடியுமான்னு. உடனே நரி ஐயோ நம்மளை விட்டு தெரிஞ்சு போய் தப்பிக்க, உடனே அந்த நரியை பிடிச்சி காலில் போட்டு ஒரே மிதித்து கொண்டுச்சான். உடனே அப்புறம் தான் யானை, எப்போ நம்மளுக்கு உணவு வந்து ஏலத்தலை தான், நம்ம யார் பேச்சும் கேட்டு நம்ம இதெல்லாம் அநேகமாக கொண்டோம்னா அது ரொம்ப வருத்தப்படும். உடனே அப்புறம் தான் யானைக்கு பற்றி அது தெரிஞ்சு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சு, யார் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக மூளையில் ஏற்றி விட்டாலும் அதை கேட்கக்கூடாது, அதை கேட்டால் ஆபத்து நம்மளுக்கு தான். நன்றி, வணக்கம்.